ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அது கூடவே வந்து வேஸ்ட்டு திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரியான கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐடியா வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணியும் பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சம் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் பொருள் வந்து வாங்கும்போது வந்து கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் வந்து வாங்கும்போது இந்த பாக்ஸ் வந்து கிடச்சிது. சரி, ஓகேன்னு இந்த பாக்ஸை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து இருக்க போகுது. இப்போ அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 4 சைடில் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 பீஸை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு க்ளூலாம் வந்து போட்டு ஒட்டணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. அது நார்மலாக வச்சாலே வந்துட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இது கூடவே வந்துட்டு இன்னொரு 2 பீஸ் இருந்துச்சு இல்லையா, நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பீஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளுக்க வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக சைஸ் வந்து பார்த்துட்டு நம்ம அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு சாரியோட துணி தான். ரொம்ப பழைய கிழிஞ்சு போன சாரீ, யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த சாரியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸை சுற்றியுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வெளிப்பக்கமாக மட்டும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அந்த ஹார்ட் க்ளூ ஆர் வந்து ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம தேய்ச்சி விட்டு ஒட்டுற மாதிரி வந்து இருக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அதே சமயம் வந்து நம்ம உள்ளுக்கு வந்து மடித்து விட்டு ஒட்டிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்லாம், அந்த கார்ட்போர்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன லைன்ஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அதே மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி நம்ம வந்து மடித்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி கொஞ்சம் அரைக்குறையாக வந்து ஒட்டிக்கலாம். இது வந்துட்டு கீழே வந்து வச்சுருவோம் இல்லையா, ஸோ அதனால் அவ்வளோவா வந்து தெரியாது. அதனால் வந்து நான் அவ்வளோவா வந்து ஒட்டலை. இருந்தாலுமே வந்து அந்த டேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலர் டேப்பு அதை வந்து யூஸ் பண்ணி அந்த 4 பக்கமும் வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த துணி வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த மீதி சேரீ இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் நிறைய சேரீ இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து இந்த வீட்டில் வந்துட்டு மேட் வந்து போடுவோம் இல்லையா, ஸோ கால் மிதி, அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பின்னுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து இருக்கும். காசு கொடுத்து வந்து வெளியில் வந்து மேட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய சேரீயில் வந்து நம்மளே வந்து மேட் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம அதாச்சும் காசு வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டு திங்ஸை வந்து யூஸ் பண்ணி தூரப்படாமல் நம்ம வந்து மேக் பண்ண மாதிரி வந்து இருக்கும். ஸோ சூப்பராக வந்து இருக்கும். பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லா சைடுமே வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு 2 பீஸ் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸுக்குமே நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அதே கிளாத் தான் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட வந்து கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது கூட வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர் டைப்பில் ஏதாச்சும் ஷீட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அது கூடவே வந்துட்டு நான் இன்னும் 2 கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதிலே நம்ம வந்து துணியை வந்து போட்டு நம்ம நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடில் வைக்கக்கூடிய கார்ட்போர்டுக்கு மட்டும் நம்ம வந்து க்ளூ வந்து போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம்.
இப்போ வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே வந்து கார்ட்போர்டெல்லாம் தெரியுது இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இது இப்படியே பார்க்குறதுக்கு அழகாக தான் வந்துருக்கு. அதனால் நான் வந்து உள்ளெல்லாம் வந்து ஒட்டலை. இது வந்துட்டு நம்ம ஒரு ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் வந்து இதுக்குலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நம்ம வந்து திருமுடியை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இது வந்துட்டு இது வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த பொருளுமே வந்து அவ்வளோவா நம்ம வந்து வாங்கிறது கிடையாது, காசு கொடுத்து வாங்கி பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு அட்டை பாக்ஸு, அது கூட கொஞ்சம் கிழிஞ்சு போன துணி இருந்துச்சுனாலும் இதை வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம க்ளூ மட்டும்தான் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அதுவுமே வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஷெல்ஃபில் வந்து அங்கங்கே வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ போது வந்துட்டு கலைஞ்சி போகும். திரும்பி வந்து நம்ம வந்து தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே சமயம் நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்துட்டு இந்த கார்ட்போர்டெலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் வந்து ஏதாச்சும் கிளிட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அது நீங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.